ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக உன்னை தேடி புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது. உன் சாயப்பாவை தள்ளிவிட்டு வருகின்ற உறவை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட ஒரு விஷயத்தை தான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் செல்லமே. நீதானே என்னிடம் இதை கேட்டுக்கொண்டிருந்தாய். சாயப்பா, என்னுடைய மனமானது மிகவும் காயப்பட்டு கிடக்கின்றது. நான் அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்தும் அன்பு வைத்தும் ஏமாற்றப்பட்டு விட்டேன் சாயப்பா. என் மனமானது மிகவும் காயப்பட்டு விட்டது, ரணமாகி இருக்கின்றது. என் காயத்திற்கு மருந்தே கிடையாதா என்று கண்ணீரோடு என்னிடம் புலம்பினாய் அல்லவா? உன் புலம்பல்கள் எல்லாம் என்னை மனம் கரைய வைத்து விட்டது. என் குழந்தையின் காயத்தை ஆற்ற வேண்டும், உன் மனதிற்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று உனக்காக ஒரு புதிய உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். வருகின்ற உறவானது உன் வாழ்க்கையில் உனக்கு பல நிம்மதியை தரப்போகின்றது, உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது, உன் காயம் பட்ட மனதிற்கு மருந்தாக இருக்கப் போகின்றது. என் செல்லமே, அந்த உறவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறவானது உனக்காக விதிக்கப்பட்டது என்று நீ நம்ப வேண்டும். யார் யாரோ சொல்லுவதை கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. இந்த உறவானது உனக்கு கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட உறவு என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றதோ அந்த உறவுதான் உன்னை தேடி வருகின்றது என்று நீ முழுமையாக நம்பி அந்த உறவை ஏற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்க்கையில் இனி துன்பம் என்ற ஒன்றே இருக்காது. நீ எது வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதை கொடுத்து வேண்டும் என்ற எண்ணமானது கடவுளுக்கு ஒருபோதும் இருப்பது இல்லை. உனக்கு தகுதியானது எதுவோ, உன்னோடு நிலைத்திருக்க கூடியது எதுவோ அதைத்தான் கடவுள் உனக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்று நீ நம்ப வேண்டும். நீ ஆசைப்பட்ட ஒன்று பாதையில் உன்னை விட்டு செல்லக்கூடியதாக கூட இருந்திருக்கலாம். அப்படி ஒரு வழியை தாங்குவதை விட இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழுவதை விட நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தானே உன்னை படைத்தவன் விரும்புவான். அதனால் தான் சொல்லுகின்றேன் செல்ல, நான் உனக்கு கொடுக்கும் இந்த புதிய உறவானது உன்னோடு நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் சரியாக பகிர்ந்து கொண்டு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிரந்தரமான உறவாக இருக்கும். உன் மீது அன்பை காட்டக்கூடிய அற்புதமான உறவாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த சில கசப்பான நாட்களை எல்லாம் நீ மறக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நீ இனிமையாக இருக்கும். உன் சாயப்பா உனக்கு கொடுக்கக்கூடியது எதுவோ அது உனக்கு நல்லதாகத்தானே இருக்கும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவானதை சாதாரணமாக நீ நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகின்ற அற்புதமான ஒரு உறவாக இருக்கும். என் செல்லமே, உனக்கு உன் சாயப்பா சொல்லுகின்ற இந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். அதற்கான நேரமும் காலமும் இப்போது வந்துவிட்டது. பெரும் மகிழ்ச்சியான செய்தியானது உன் இல்லம் தேடி வரப்போகின்றது. அலட்சியம் செய்து விடாதே. அதை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ எத்தனை பூஜைகள் செய்திருப்பாய், எத்தனை நாள் பரிகாரங்கள் செய்திருப்பாய். அது எல்லாமே உனக்கு இப்போது கைகூடி வந்து விட்டது. நீ செய்த பூஜைக்கும் சரி, பரிகாரங்களுக்கும் சரி, உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் எல்லாவற்றிற்குமே இப்போது ஒரு தீர்வு கிடைத்து விட்டது. உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பித்து விட்டது. உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்று நீ ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தாய். அந்த காத்திருப்புக்கான பலனானது இப்போது கிடைத்து விட்டது. என் செல்லமே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தாமதப்படுகிறது என்றால் அதைவிட பல மடங்கு நன்மையானது உன்னை தேடி வரப்போகின்றது என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். நீதான் அதற்குள் எல்லாவற்றிற்கும் வருத்தப்பட்டு கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டும் இருந்தாய். வாழ்க்கை என்றால் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, நீ நம்ப வேண்டும். அதே போலத்தான் எல்லா மனிதர்களும் ஒரே போன்று இருப்பதில்லை. ஒரு சிலர் உன்னிடம் உண்மையாக இருப்பார்கள். ஒரு சிலர் உன்னிடம் பேசுவது போல பேசினாலும் மனதிற்குள் ஒரு விஷமானது இருந்து கொண்டே இருக்கும். உன்னிடம் ஒரு பக்கம் ஒரு முகத்தையும் மறுபக்கம் மறுமுகத்தையும் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். என் செல்லமே, எல்லோருமே நல்லது நினைக்கக்கூடியவர்களும் இல்லை, எல்லோருமே கெடுதல் நினைக்கக்கூடியவர்களும் இல்லை. அவரவருக்கு என்று ஒவ்வொரு குணம் இருக்கின்றது. அதை நீ சரியாக புரிந்து கொண்டால் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பதே இருக்காது. யாரை எங்கே
வைக்க வேண்டுமோ அங்கே வைத்துவிடு. அவர்களுக்கு எந்த இடத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தை மட்டும் கொடு. எல்லா இடங்களிலும் அவர்களை அனுமதிக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றது. அந்த பொறுப்புகள் என்ன என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ செய்ய வேண்டியது என்ன என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கின்றது. அந்த குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கின்றது அல்லவா? அதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த உறவுகளை உனக்கு தக்க வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உரிய நல்ல ஒரு இடத்தையும் வாய்ப்பையும் நீ கொடுக்க வேண்டும். உன்னுடைய குடும்பமானது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில விஷயங்களை நல்லதாகவும் சில விஷயங்களை தங்களுக்கு மட்டும் சாதகமானதாகவும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் இந்த அனுபவம் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காட்டிக் கொடுக்கின்றது. என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட அனுபவங்களை எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள். இதற்கு மேலும் யாரையும் நம்பி முழுவதுமாக ஏமாந்து போகக்கூடாது என்ற அக்கறையில்தான் உன் சாயப்பா இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையும் அலட்சியம் செய்து விடாதே. உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை இழந்து விடாதே. அதை தக்க வைத்து கொண்டு எப்படி உன்னுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றுவது என்று யோசித்து அதன்படி உன் வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கிவிடு. நல்லது நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது. அந்த நம்பிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன். நான் கொடுத்திருக்க இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். நல்ல நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது என்று உனக்கு நான் பல முறை சொல்லிவிட்டேன். அதையெல்லாம் நீ பல நேரங்களில் தவற விட்டு விட்டாய். இப்போதும் இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுவதுதான் புத்திசாலித்தனம் அல்லவா? உனக்கான நல்ல நேரம் தொடங்கி இருக்கும் இந்த சமயத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறியதோ பெரியதோ என்றெல்லாம் யோசிக்காதே. அது என்னவாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கொள். அதன் மூலமாக வருகின்ற நன்மையானது உனக்கு மிக பெரிய அளவில் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றி கொடுக்கின்ற புரட்டி போடுகின்ற அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி கொடுக்கும். இதை முற்றிலுமாக நீ நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருக்காதே. ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை சரியாக திட்டமிட்டு செய்ய தொடங்கிவிட்டால் நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும். ஆரம்பித்த பிறகு இது சரியாக இருக்குமா என்று நீ நிறுத்தி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் சரியான ஒரு முடிவு என்பது கிடைக்காது. வெற்றியும் உனக்கு கிடைப்பதில் சற்று தாமதமாகிவிடும். அதனால் தான் சொல்லுகின்றேன், எடுத்த காரியத்தை சட்டென்று செய்து முடி. எடுத்த பிறகு அதை பற்றி கவலைப்படுவதோ சந்தேகப்படுவதோ இருக்கக்கூடாது. உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தொடங்கிவிட்டால் அந்த விஷயமானது உனக்கு சாதகமாகவே நடந்து முடியும். சாயப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்கப் போகிறார் என்றுதானே அர்த்தம்? அதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் அது உன் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீ தவற விடலாமா சொல்? உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதமானது இப்போது உன் கைகளில் இருக்கின்றது. வரக்கூடிய அந்த உறவும் உன்னோடு கைகோர்த்து உன் வாழ்க்கையில் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரப்போகின்றது. நீ 2 மடங்காக உன் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. மன நிறைவோடும் ஆனந்தமாகவும் வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது. எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் ஆனந்தமாக இரு. உன் சாயப்பா உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றேன். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.